நீங்க புரோட்டீன் பார்ஸ் நினைச்சிட்டு சாப்பிடுறது எல்லாமே ஆக்சுவலி சுகர் பார்ஸ். இது உங்களுக்கு தெரியுமா? டோன்ட் வெரி, நான் இருக்கேன். நான் ரீசெண்டா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அங்க புரோட்டீன் பார்ஸ்க்கு தனியா ஒரு செக்ஷன் வச்சிருந்தாங்க. சரி, 17 கிராம்ஸ் போட்டிருக்குன்னு ஒரு புரோட்டீன் பார் எடுத்து பார்த்தா அது 17 கிராம்ஸ் ஆஃப் ஹோல் கிரெயின் போட்டுருந்துச்சு. சரி, பின்னாடி திருப்பி இதுல புரோட்டீன் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலான்னு பார்த்தேன். அங்கதான் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கே. இதுல நியர்லி 4 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன், 6 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட், அப்புறம் 2 ஸ்பூன் சக்கரை இருக்கு. இதுல இது 200 கேலரிஸ் வேற. எனக்கு இங்கதான் பெரிய ஷாக்கு. என்னன்னா, நான் இதே பிராண்ட்ல இருந்து தான் ஹை புரோட்டீன் ஓட்ஸ் வாங்கி சாப்பிடுறேன். ஆனா புரோட்டீன் பார்ல எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிரே பார்க்கல. இது ஆக மொத்தத்துல ஒரு புரோட்டீன் பார் இல்ல, ஒரு மார்க்கெட்டிங் பார். ஒரு கம்பேரிசனுக்கு நீங்க ஒரு முட்டை எடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு 6 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன், 6 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட், அதுவும் வித்தின் 70 to 80 கேலரிஸ்ல கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர், ஒரு முட்டையோட விலை 7 rupees, அதே இந்த புரோட்டீன் பாலோட விலை 50 rupees. சோ இப்போ எனக்கு 18 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வேணும் அப்படின்னா நான் ஈஸியா ஒரு 3 முட்டையில 21 rupeesல அந்த புரோட்டீன் எடுத்துட்டு போயிடலாம். அதுவும் வித்தின் 200 to 250 கேலரிஸ் கூட. சோ நீங்க ஒரு நல்ல புரோட்டீன் சோர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு எக்ஸ் அண்ட் சிக்கன்ல கண்ண மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல நீங்க அடிஷனல் புரோட்டீன் சோர்சஸும் வேணும்னா நீங்க வே புரோட்டீனா வாங்கினா கூட அது பின்னாடி திருப்பி அதோட லேபிள ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுல சுகர் எவ்வளவு இருக்கு, புரோட்டீன் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கேலரிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அப்புறமா வாங்குங்க. ஒரு நல்ல வே புரோட்டீனை எப்படி சூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல வேன்னு போடுங்க, நான் அடுத்த வீடியோல போடுறேன்.